துவாவை ரப்பிடத்திலே நாம் கேட்கிறோம். எனவே இந்த ஃபித்னா என்பது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு ஃபித்னாவாக இருக்கு. அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, யூதர்கள் இவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவன் யூத குடும்பத்தில் பிறந்தவன், புதுசா வானத்திலே எல்லாம் குதிக்க போகிறவன் அல்ல, படைக்கப்பட்டு விட்டான். அதான் முன்னால் ஓதிய அந்த வசனத்திலே எல்லா அடையாளங்களும் உங்களிடத்திலே வந்து விட்டன அல்லாஹ் கூறுகிறான். சில வெளிப்பட்டு விட்டன, சில விடயங்கள் அந்தரங்கமாக இருக்கிறது, மறைவாக இருக்கிறது. இப்படி மறைவாக ஒரு இடத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப கூட ஈரானை பற்றிய செய்திகளை வாசிக்கக்கூடியவர்கள், அந்த செய்திகளை பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும். இஸ்பஹான் என்ற ஒரு இடத்தை பற்றி ட்ரம்பும் பேசுகிறார், நெதன்யாஹூவும் பேசுகிறார், ஈரானுடைய அமைச்சர்களும் பேசுகிறார். இந்த இஸ்பஹான் என்ற பகுதியில் இருந்துதான் இந்த தஜ்ஜால் வரும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். நீங்க எங்க வெப்பன்ஸ் வச்சிருக்கா, எதை அழிக்கணும், ஈரானுடைய அந்த அணு உலைகளை தாக்க வேண்டும் அல்லது அவர்களை எங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய நாடகங்களை உலகில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்களே. இந்த மூவரும் ஒருங்கிணைந்து சொல்லுகின்ற ஒரு இடம், ஒரு வார்த்தை தான் இஸ்பஹான். இதை எப்போ சொல்றாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் தான் என்பதற்கு இதெல்லாம் அத்தாட்சி. அல்லாஹ்வின் தூதர் அவர் இஸ்பஹான் என்ற இடத்தில் இருந்து வெளியேறுவார், வருவார் என்று சொல்றார். இதைத்தான் அவர்கள் மெஸ்ஸியா என்று சொல்கிறார்கள் யூதர்கள். நெதன்யாஹூவுடைய பேட்டியை கூட பார்த்தீங்கன்னா, எங்களுடைய அந்த அகண்ட இஸ்ரேல் என்பது இங்க சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, அகண்ட பாரதம், அவர்களுடைய பிள்ளைகள் தான் இவர்கள். இது போன்ற அகண்ட இஸ்ரேல் என்று சொல்லுகிறார்களே, இவர்களுடைய நிலப்பரப்பை அவர்கள் அளவிடும் பொழுது சொல்லுகிறார்கள், அது பலஸ்தீனில் இருந்து ஏமன் வரை, சவுதி அரேபியா இன்க்ளூடிங், சவுதி அரேபியா உள்பட எல்லா இடமும் நாங்கள் வெற்றி பெறுவோம். யாரை கொண்டு? மெஸ்ஸியா வரை இருக்கிறார் என நெதன்யாஹூ தற்போது பேசுகிறார். அவரை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். 80% அந்த இடத்தை நாங்கள் அடைந்து விட்டோம். அதனால்தான் கொஞ்சம் கொஞ்சமா லெபனான், சிரியானை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டே இருக்கும். இந்த பக்கம் ஒப்பந்தம் போட்டுட்டே இருக்கிறது. ஆயுதங்கள் குறையும் பொழுது ஒரு ஒப்பந்தம் போட்டு ஆயுதத்தை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி, எடுத்து வருவதற்காக வேண்டி அந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்வது, மீண்டும் அடைப்பது, மீண்டும் மக்களை கொள்வது. இவருடைய நோக்கம் என்ன? இந்த அகண்ட இஸ்ரேலை உருவாக்குவது. அவர்கள் யார் பின்னால் அணிதிரள்வார்கள்? தஜ்ஜால் பின்னால் அணிதிரள்வார்கள். இதான் இங்க வேணும். உலக அரசியல் ஏதோ எங்கோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, நமக்கு அதற்கு சம்பந்தம் இல்லை. லெபனான் எங்கே இருக்கிறது, இஸ்ரேல் எங்கே இருக்கிறது, பலஸ்தீன் எங்கே இருக்கிறது, சவுதி அரேபியா எங்கே இருக்கிறது, ஏமன் எங்கே இருக்கிறது, நாமும் 10,000 கிலோமீட்டருக்கு அப்பால் கடல் தாண்டி இந்தியாவில் இருக்கிறோம் என்றெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. உலக முஸ்லிம்கள் அனைவருக்குமான ஒரு மார்க்கம் இஸ்லாம், அனைவருக்குமான எச்சரிக்கை தான் இந்த தஜ்ஜால். எனவே யூதர்கள் 70,000 படைகள் புடைசூழ இஸ்பஹானிலிருந்து தஜ்ஜால் வெளிவருவார். அப்படியே மிலிட்டரி AK-47 56 என்ன ஆயுதம் இருக்கோ புடைசூழ மிகப்பெரிய ஒரு மிலிட்டரி டேமேஜோட அவன் வெளியே வருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இவன் 70,000 யூதர்கள் இவரோடு படையில் இணைந்து கொள்வார்கள். இறுதி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் தஜ்ஜால் கொல்லப்படுவான். எந்த ஒரு நபிமார்களும் சொல்லாத ஒரு செய்தியை ரப்பு எனக்கு சொல்லி இருக்கின்றான். அதை உங்களிடத்திலே மக்களே நான் சொல்லுகிறேன். எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். நான் இந்த விடயத்தை சொல்வதற்கு காரணம் உங்கள் ரப்பு ஒற்றை கண்ணன் அல்ல. ஏன்னா இவன் ஒத்த கண்ணோட தான் வரும். ஒரு பெண் பழுதாக
இப்படித்தான் அப்படித்தான் சொன்னா அதெல்லாம் பார்க்க வேண்டும். அருமையுடைய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி தஜ்ஜால் மெசியாவை மசீஹ் தஜ்ஜாலை அவர்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்கள். தஜ்ஜால் மற்றும் யூதர்களிடையே முக்கிய தொடர்பு என்று சொன்னால் அவன் யூத குடும்பத்தில் பிறந்து கிழக்கு திசையில் குறிப்பாக ஈரானின் இஸ்பாஹான் பகுதியில் இருந்து அவன் வெளிவருவான். யூதர்களும் ஈரானை சேர்ந்தவர்களும் அவர்களை பின்பற்றுவார்கள். ஈரான் என்பது ஒரு முஸ்லிம்களுடைய ஒரு பாதுகாப்பான மிகவும் இன்றைக்கு தற்காலத்தில் ஒரு வல்லரசு ரேஞ்சுக்கு வந்துவிட்ட பலமாக இருக்கக்கூடிய ராணுவத்தில் ஆயுத பலத்தில் பலமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நாடு. இவங்க தான் இஸ்லாம் போல நிறைய இளைஞர்கள் கிடைத்திருக்கிறார்கள். இந்த காலங்கள் எல்லாம் மாறும். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை பொய்யாக யூதர்களுக்கும் அவர்களுக்கும் சண்டையிட்ட பிறகு முடிந்த பிறகு அவர்கள் யாரோடு போவார்கள்? அஹ்லு சுன்னாவோடு போவார்கள். நீங்க இந்த குத்து சண்டையெல்லாம் பார்க்கலாம். 3 பேர் 4 பேர் விளையாடும் போது இந்த 3 பேர் சேர்ந்து எவன் பலமான சேர்ந்து அடிச்சு கீழே தள்ளுவோம். அந்த 4 பேர்ல ஒரு ஆள் குறைஞ்சிருக்கும். அந்த ஸ்டேட்லாம் நீங்க இந்த மாதிரி பார்க்கலாம். அடுத்தது 3 பேர் சண்டை போட்டுக்குவான். 2 பேர் சேர்ந்து வந்தவன அண்ணா தள்ளி விடுவான். பாக்கி ஒருத்தங்க கடைசி அடிக்கும். அதுல யார் வின் பண்றாங்களோ அது அவங்களுக்கு தான் அந்த வெல்த். இத மாதிரி யூத நசாராக்களோடு சண்டையிட்ட பிறகு அவர்கள் வருவது யாரிடம்? குர்ஆன் சுன்னா பேசக்கூடியவர்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை யூதரோடு இணைத்து யூதர்களோடு நீங்கள் சண்டையிடாதவரை இறுதி நாள் வராதீர்கள் சொன்னார். எனவே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஒரு தெளிவையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தஜ்ஜால் என்பவன் அவனை பற்றிய ஒரு நிகழ்வை முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி நமக்கு அழகாக அவனோடு எங்க இருக்கிறான், அவனோடு பேசியவர்கள் யார் யார் என்பதை எல்லாம் இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆமிர் பின் ஹாரிஸ் ஷராஹி அஷ்அபி என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி, நான் அஹ்ராம் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்களின் சகோதரி. நான் முந்தைய முஹாஜிர்களில் ஒருவரான ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் இதை ரிவாயத் செய்றாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்ததை சொல்றாங்க. இவங்கள சில சகாபாக்கள் சந்திக்க வராங்க. யாரு? ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்கள். நீங்கள் கேள்விப்பட்ட செய்தியாக இருக்கக்கூடாது, அல்லாஹ்வின் தூதரோடு அமர்ந்திருந்து நேரடியாக சொன்ன செய்தி உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அப்போது ஒரு செய்தி இருக்கிறது என ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார். நான் ஒரு மனிதனை திருமணம் செய்து கொண்டே நான் விவாகரத்து ஆகிக் கொண்டிருக்கும் பொழுது நீ இன்னாருடைய ஒரு சகோதரனுடைய வீட்டுக்கு போயிட்டீங்க என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் அங்கு இருந்து போனேன். அப்போது அல்லாஹ்வின் தூதருடைய பள்ளிவாசலுக்கு அருகே அந்த வீடு. அதனால் பெண்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுது நானும் பள்ளிக்கு செல்கிறேன். நான் அன்றைய குறைஷி இளைஞர்களின் சிறந்த ஒரு மனிதரான முகீராவின் புதல்வருக்கு வாக்கப்பட்டிருந்த டைவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையை இன்னொரு திருமணம் செய்து கொள்வதற்காக வேண்டி நீங்க உங்களுடைய சகோதரனுடைய வீட்டுக்கு போய் இதா இருக்கிறத சொன்னாங்க. அப்போது மஸ்ஜிது நபவியினுடைய அருகிலே சகோதரனுடைய வீடு இருந்தது. அங்கே இருந்தது. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் சில விடயங்கள் பற்றி என்னிடம் பேசினார்கள். அதை நான் அப்படியே செயலாக்கினேன். அவ்வாறே செய்கிறேன் என கூறினேன். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகைக்கு பள்ளிக்கு வந்தார்கள். தொழுகை நடத்தினார்கள். என்னுடைய காத்திருப்பு காலம் இந்தா முடிந்த போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது அறிவிப்பாளர்கள் ஒருவர் எல்லோரும் தொழுகைக்கு தவறாமல், ஜமாத் தொழுகைக்கு தவறாமல் வாருங்கள் ஒரு ஆளு சொல்லிட்டே போறார் ஊருக்குள்ள. ஏதோ ஒரு முக்கிய செய்தி இருப்பதை என்றால் ரசூலுல்லாஹ் எப்படி செய்வாங்க? உடனே யாரும் வெளியூர் போறவங்க அவங்களுடைய
டைம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போற பயணத்தெல்லாம் நிறுத்திட்டு முக்கியமான செய்திக்கு பள்ளிக்கு வந்துருவாங்க. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றினார்கள். அவர்களோடு சேர்ந்து பெண்கள் பகுதியில் நின்று நானும் தொழுகையை நிறைவேற்றினேன். ஆண்கள் தொழுகை வரிசைக்கு பின்னால் உள்ள பெண்களின் தொழுகை வரிசையில் நான் இருந்தேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்து முன்பரில் ஏறினார்கள். சிரித்தபடியே அமர்ந்தார்கள். ஒவ்வொருவரும் தான் தொழுகை நேரத்தில் அப்படியே அமருங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு கட்டளையிட்டார். நான் உங்களை எதற்காக இந்த பள்ளிவாசலில் ஒன்று கூட்டினேன் என தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களை ஆர்வம் ஊட்டுவதற்காகவோ அச்சுறுத்துவதற்காகவோ நான் இங்கே உங்களை அழைக்கவில்லை. ஒரு உண்மையை ஒரு தோழரிடம் சொன்னார், அதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு எட்டி வைப்பதற்கு நான் அழைத்தேன். கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த தமீமு தாரி என்று சொல்லுவார். அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் கிறிஸ்தவ மதத்தில் இருந்தவர். அவர் ஒரு கடல் பயணம் சென்று என்னிடம் வந்து சொன்ன செய்தியை தான் உங்களிடத்திலே நான் பகிர இருக்கின்றேன். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் என்ன ஒரு செய்தியை சொன்னார், அது பெரும் குழப்பவாதியான உலக மக்கள் அதுவரை சந்திக்காத தஜ்ஜாலை பற்றிய குழப்பத்தை பற்றிய செய்தியாகும். நான் லக்கும் என்று சொல்லக்கூடிய ஜுதாம் ஆகிய உலகங்களை சேர்ந்த 30 பேர்களோடு தமீமு தாரி அவர்கள் ஒரு பிசினஸ் விஷயமா வியாபார விஷயமா ஒரு படத்தில் கப்பல்ல ஒரு பேரலை ஏற்பட்டு கப்பல் தடுமாறி விடுகிறது. அது வேறு எங்கேயோ ஒரு மாத காலம் தத்தளிப்புக்கு பிறகு ஒதுங்கி விடுகிறது. 1 மாசம் கடல்ல கடந்து உணவுக்கோ தண்ணீருக்கோ வழி இல்லாமல் தத்தளிக்கிறார். ஒரு வழியாக ஒரு ஊரில் கரையேறுகிறார்கள். கடலில் சூரியன் அஸ்தமிக்கும் மேற்கு திசையில் ஒரு தீவில் நாங்கள் ஒதுங்கினோம். தமீமு தாரி அவர்கள் 30 பேரோட போன ஒரு பயணத்தை பத்தி என்று சொல்றாங்க. எங்களுடைய படகு கப்பல் ஒரு தீவில் ஒதுங்கியது. அந்த தீவில் கீழே இறங்கினோம். அங்கு உடல் முழுவதும் நாங்க இறங்கி கொஞ்சம் தூரம் தான் நடந்தோம். ஒரு வித்தியாசமான கொடூரமான மோசமான ஒரு உருவத்தை பார்த்தோம். ஒரு மிருகம் அது. அந்த மிருகத்திற்கு தலையது கால் எது வால் எது தெரியவில்லை. முழுசா அப்படியே முடியாச்சு. உருவமே முழுவதும் சடை சடையாக முடிந்தோங்கியது. உனக்கு கேடு உண்டாகட்டும் அந்த மிருகத்தை பார்த்து பயந்து நாங்கள் ஒதுங்கினோம். ஆனால் என்ன நோக்கி அந்த மிருகம் வந்தது. இல்லங்கள் என பேசியது. மிருகம் பேசியது. இப்போது அந்த மிருகத்தை பார்த்து நாங்கள் பயந்தோம். அந்த பிராணி நான் தான் ஜஸ்ஸாசா என்று சொல்லுது. அந்த பிராணி, ஓ கூட்டத்தார்களே, திரும்பி பாருங்கள், உங்களுடைய முதுகுக்கு பின்னால் ஒரு பாறைந்த இடம் இருக்கிறது. அங்கு ஒரு மனிதன் உங்களுக்காக காத்திருக்கிறான், எதிர்பார்த்திருக்கிறான். நீங்கள் அங்கே செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த மிருகம் இவ்வளவுதான் பேசி அது பாட்டு கடைய கிடைச்சு. உங்களை பற்றி அறிவதற்கு ஆவலாக இருக்கிறார் அந்த மனிதர். இந்த பிராணி ஒரு மனிதனை பற்றி குறிப்பிட்டதை கேட்டு இது நிச்சயமாக சைத்தானாக இருக்கக்கூடும் என்று எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொண்டோம். தமீமு தாரி அவர்கள் சொல்லுகிறார், நாங்கள் பயந்தோம், இருந்தாலும் ஒதுக்குவதற்கு அந்த இடத்தை தவிர வேறு இல்லை. நாங்கள் என்னதான் அந்த மிருகம் பேசி எல்லாமே அதிசயமாகவும் அற்புதமாகவும் நடக்கிறது, போய் பார்ப்போம் அப்படின்னு பயந்து பயந்து அந்த மலை குகைக்குள்ளே நாங்கள் சென்றோம். நாங்கள் அந்த மண்டபத்தை சென்றடைந்தோம். அங்கு மாபெரும் உருவமுடைய மனிதன் ஒருவன் இருந்தான். இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தஜ்ஜால் என்பவன் மனிதன் தான். அவன் மனித உருவில் தான் இருப்பான். அவனை நாங்கள் சென்றடைந்தோம். அவருடைய உடல் பார்ப்பதற்கு கோரமாக இருந்தது. அவனை போன்ற ஒரு படைப்பை மனிதர்களில் நாங்கள் பார்க்கவில்லை. அவ்வளவு டெரரா இருந்தான். ஆனால் அவருடைய கைகள் கால்கள் எல்லாம் சங்கிலியால் கட்டப்பட்டு இணைக்கப்பட்டிருந்தது. அவருடைய கைகள் அவருடைய தோளோடு சேர்த்து இறுக்கி அந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தன. அவருடைய முழங்கால்
முழங்கால்கள் கணுக்காலோடு சேர்த்து சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிற முழங்கால் கணுக்காலோடு மண்டியிட்டு அவர் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறார். உனக்கு கேடுதான் என்று அவனை பார்த்து பயந்து நாங்கள் சொன்னோம். நீ யார்? உனக்கு கேடுண்டா என்று சொன்னோம். அவன் பேச ஆரம்பித்தான். நிறுத்துங்கள், என்னை பற்றிய தகவலை நீங்கள் பிறகு அறிந்து கொள்வீர்கள். நான் உங்களிடத்திலே சிலவற்றை கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்கள் என அந்த மனிதன் பேச ஆரம்பித்தான். நீங்கள் யார் என முதல் கேள்வியை கேட்டான். தமிழ்முத்தாரி அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அரபு மக்கள், அரபு தேசத்திலிருந்து நாங்கள் வருகிறோம். நாங்கள் ஒரு கப்பல்ல ஏறி ஒரு பிரயாணத்துக்காக வந்தோம். ஒரு ஆழி பேரலை ஏற்பட்டு தடுமாறி குருமார காலத்துக்கு பிறகு இந்த தீவை நாங்கள் அடைந்தோம். நடந்தவற்றை எல்லாம் சொல்கிறார்கள். பிறகு நாங்கள் சிறிய மரக்கலம் ஒன்றை பிடித்து இந்த இடத்தில் கரையேறும் பொழுது ஒரு மிருகம், தலையது வாழது அதனுடைய முற்பகுதி பின்பகுதி என தெரியாமல் அடர்ந்த முடிவுடைய ஒரு மிருகத்தை நாங்கள் கண்டோம். அதுதான் சொன்னது, உங்களை ஒருவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த பாலடைந்த அந்த மலைக்குகைக்கு நீங்கள் செல்லுங்கள் என சொன்னார். அதனால்தான் நாங்கள் வந்தோடு நடந்த எல்லாவற்றையும் தமிழ்முத்தாரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார். அப்ப அந்த மனிதரை பார்த்து நாங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவன் சில கேள்விகளை உங்களிடத்திலே கேட்கிறேன், பதில் சொல்லுங்கள் என்று சொன்னார். பைசான் பேரித்த தோட்டத்தை பற்றி அரபு அந்த நாடுகளில் பைசான் பேரித்த மர தோட்டம் என்பது மிகப்பெரிய விளைச்சலை, வகையான கனிவர்க்கங்களை, உயர்தர கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பேரிச்ச மர தோட்டம். அந்த தோட்டத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்றார். அந்த தோட்டத்தில் நீ எதை பற்றி கேட்கிறாய் என நாங்கள் கேட்டோம். அதான் நீங்க ரொம்ப பிரமிப்பா பேசுவீங்களே, அந்த பேரிச்ச மர தோட்டம் தான் என்று அவன் சொல்லுகிறான். அது கனிகள் தருகின்றனவா என அவன் கேட்டான். நல்லதா விளைச்சல், நல்லதா இருக்கு, நாங்கள் பதில் சொல்றோம். அவன் சொன்னான், அதை அறிந்து கொள்ளுங்கள், அது கனியே தராத, விளைச்சலே தராத ஒரு பொட்டாங்காடாக அது மாறும், விரைவில் மாறும் என ஒரு செய்தியை சொன்னார். பிறகு தவறியா நீர்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அதுதான் அரபு மக்கள் குடிக்கின்ற மிகப்பெரிய நீர் தடாகம். அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என கேட்டான். அதில் எதை பற்றி நீ கேட்கிறாய் என தமிழ்முத்தாரி அவர்கள் பதில் கேட்கிறார்கள். ஏன் அந்த தண்ணீர் இருக்கிறது தானே அவன் சொல்லுகிறான். அது வற்றாத ஜீவ தடாகமாச்சே என தமிழ்முத்தாரி அவர்களும் அவர்களோடு இருந்த 30 நபர்களும் பேசுகிறார்கள். இப்போது அந்த தண்ணீர் இருக்கிறதா? அது வற்றாதே, இப்போது தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கின்ற நீர் தடாகம் தானே அதை என்று சொல்லுகிறார். அறிந்து கொள்ளுங்கள், அது வற்றி நீரே இல்லாத ஒரு நிலமாக மாறும் என அவர் சொல்லுகிறார். பிறகு ஷாம் நாட்டில் உள்ள சுகர்பீரூட்டை பற்றி அவர் கேட்கிறார். அப்போது அதில் எல்லாம் தண்ணி வந்து கொண்டிருக்கிறது, மக்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள், ஆடு மாடுகள் பலன் பெற்றுக் கொண்டிருக்கின்றன, எல்லாவற்றையும் சொல்லுகிறார். ஆனால் அது தண்ணீரே இல்லாத ஒரு இடமாக மாறும் என இவர் சொல்லுகிறார். கடைசியாக ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்கள். உண்மையாக இருக்கின்ற எழுத்தறிவு இல்லாத ஒரு மனிதர் இறை தூதர் என சொன்னாரா உங்களிடத்தில்? அவர் இருக்கின்றார். அவர் இப்போது மக்காவில் இருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து எத்ரீபுக்கு சென்றிருக்கிறார். அது ஹிஜ்ரத் பண்ண நேரம் நடந்த சம்பவம். இப்போது அல்லாஹ்வின் தூதரை பற்றி விஷயத்தை நாங்கள் சொல்றோம். அவருக்கும் அரேபியர்களுக்கும் போர் நடந்ததா? போர் நடந்தது. எப்படி நடந்தது? சில போது நாங்கள் ஜெயிப்போம், சில போது அவர் ஜெயித்திருக்கிறார். ஓகே. அவர் அருகில் உள்ள அரேபியரை பற்றி, அரபு குலங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? விரைவாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள், ஈமான் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னார்கள். இப்போது அவன் சொல்லுகிறான், அவருக்கு கட்டுப்படாத ஒரு மக்கள் கூட்டம் உருவாகும் என சொன்னார். அதாவது இப்ப பாருங்க, அது அப்படியே நமக்கு பொருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல் செயல் அங்கீகாரம் நமக்கு தெரியும். ஆனா
விசுவாசிங்களா இல்லையா? அதனாலதான் இப்படி ஆயிட்டாங்க. பதிவு பொருத்தப்பா அவரும் மனுஷன் தான், அவரும் பிழை செய்வார். அப்படித்தான் நல்லா படைச்சிருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட இந்த நிலையில் இருந்து மக்கள் அந்த உம்மி நபியினுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை விட்டு அவர்கள் வெளியேறுவார்கள் என்று அவர் பதிலளித்தார். இனி என்னை பற்றி உங்களிடத்தில் நான் சொல்கிறேன், நான் தான் மசீஹ் தஜ்ஜால் என்று அவர் சொன்னார். எனக்கு புறப்படுகின்ற அனுமதி வரும் வரை நான் இங்கேதான் இருப்பேன். எனக்கு அனுமதி கிடைத்து விட்டால் இந்த இடத்திலிருந்து நான் புறப்பட்டு விடுவேன். பூமியில் எந்த ஒரு ஊரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். பூமி முழுவதும் நான் பயணம் செய்வேன். மக்காவையும் தைபாவையும் தவிர, தைபா என்று சொன்னால் மதீனா, அதை நான் நெருங்கும் போதெல்லாம் அதை நெருங்க முடியாத அளவுக்கு நான் விரட்டி அடிக்கப்படுவேன். அந்த இரு நகரங்களிலும் என்னால் நுழைய முடியாது. இப்படியெல்லாம் நபி மூத்தாரிகளில் அவர்களுக்கு தன்னை பற்றி தஜ்ஜால் விளக்கி சொல்கிறார். இதை கூறிய பின் மக்கள் எல்லாம் இப்படி அமைதியாக பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நபி மூத்தாரிகளில் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். தான் வைத்திருந்த அந்த கைத்தடியால் அந்த மிம்பரின் மீது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் தைபா, இதுதான் தைபா, இதுதான் தைபா என 3 முறை அந்த குச்சியால் மிம்பரை குத்தினார்கள். அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜித் நபவியில் நடந்த சொற்பொழிவு. அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, தஜ்ஜால் என்பவருடைய அந்த ஃபித்னா என்பது உலகத்தில் யாரும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஃபித்னாவாகும். எனவே அந்த ஃபித்னாவிலிருந்து நாம் விடைபெற வேண்டும். அதிலிருந்து பாதுகாப்பு அல்லாஹ்விடத்தில் கூற வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலும் உயிரோட்டமாக அந்த துஆவை நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அந்த நாள் என்பது வந்துவிட்டால், அவன் வெளிப்பட்டு விட்டார். நீங்க நடக்கிற எல்லாம் நீங்க வந்து நினைச்சு பாருங்க. இஸ்ரேல், அமெரிக்கா கூட்டுப்படைகள் எல்லாம் ஈரானை நோக்கியே போக்கஸ் ஆகும். கண்டிப்பா ஈரானை தலை தூக்க விட மாட்டாங்க. மிகப்பெரிய போர் அங்கு காத்துக் கொண்டிருக்கிறது. எல்லாம் லாஸ்ட் ஆகும் பொழுது கண்டிப்பாக இந்த தஜ்ஜால் இங்கிருந்து தான் வெளிவருவார். எனவே அந்த நாளை நாம் மிக நெருக்கமாக அடைந்து விட்டோம். மிக அருகிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட இந்த ஃபித்னாவில் இருந்தெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கூற வேண்டும் என கூறியுள்ளேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அருமை சகோதரர்களே, அவன் பண்ற அன்புடையோ அதெல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். நான் உங்களிடத்திலே சொல்ல வருவது, சில ஹதீஸ்கள் மிம்பரின் மீது மிம்பரிலே பேசப்படாதவை. இவன் வெளிவருவதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி இருக்கிறது. தஜ்ஜால் எப்போது வெளியே வருவான், தஜ்ஜால் எப்போது வெளியே வருவான், அவருடைய ஃபித்னா எந்த நாளில் ஆரம்பமாகும் என சஹாபாக்கள் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முத்தாய்ப்பான செய்தியை சொன்னார்கள். மக்களை அறிந்து கொள்ளுங்கள், மக்களை அறிந்து கொள்ளுங்கள், மக்களை அறிந்து கொள்ளுங்கள். ஜும்மா மிம்பரில் என்றைக்கு இந்த மக்கள், அதாவது கத்தீபுகள் தஜ்ஜாலை பற்றி பேசுவதை விட்டு விடுகிறார்களோ அப்போது அவன் வெளிவந்து விடுவான் என்று சொன்னார். தஜ்ஜாலை பற்றிய பேச்சே ஜும்மாவில் இருக்கு. அப்படி ஒரு கூட்டம் உருவாகி, தஜ்ஜாலை பற்றி பேசாத கூட்டம்னா இஸ்லாத்தில் இருந்து மக்கள் விரைவாக வெளியேறி கொண்டிருப்பார்கள். அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன் எங்கிருந்து பள்ளிக்கு வருவான்? சுமையாக நினைப்பான். ஜும்மாவுக்கு வருவதே, பள்ளிக்கு தொழுகைக்கு வருவதே சுமையாக நினைப்பான். இப்படிப்பட்ட மக்கள் பெருகி விடுவார்கள். இப்படிப்பட்ட முனாஃபிக்குகள் அதிகரித்து விடுவார்கள். இஸ்லாத்தை பள்ளிவாசல்களில் வெறுக்கக்கூடிய ஒரு கேடான கூட்டம்
எச்சரிக்கைகளை பற்றி பேசுவது எல்லாம் அஸ்தமித்து இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பள்ளிவாசலிலே தஜ்ஜாலை பற்றி பேசாத ஒரு நிலை ஏற்படும், அப்போது அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் தஜ்ஜால் இஸ்பானிலிருந்து வெளிவருகின்ற நாளாகும் என சொன்னார். ஒரு முறை ஈராக்கில் உள்ள கூஃபாவில் அனல் காற்று வீசியது. யுஸைபின் சாபிர் ரலியல்லாஹு அவர்கள் இதை ரிவாயத் செய்கிறார்கள். புகாரி இமாம் இதை பதிவு செய்கிறார்கள். ஒரு மனிதர் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை, மூத்த சஹாபி, மார்க்கத்தை பற்றி கற்று தேர்ந்தவர், அவரை நோக்கி ஓடி வருகிறார். பயங்கரமாக அனல் காற்று வீசுகிறது. அல்லாஹ்வின் தூதருடைய தோழரே இப்னு மஸ்ஊத் அவர்களே, மறுமை நாள் நெருங்கிவிட்டதா என மக்கள் அவரை பார்த்து கேட்கிறார். உடனே சாய்ந்து கொண்டிருந்த அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் நேராக அமர்கிறார்கள். இந்த அனல் காற்றை பற்றி எல்லாம் நீங்கள் பயந்து மறுமை நாள் நினைக்காதீர்கள். அதனுடைய அடையாளத்தை அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறார்கள். அந்த இரட்டை உங்களிடத்திலே சொல்லுகிறேன் என சொன்னார். சொல்லுங்கள் என சொன்ன பொழுது அப்போது சொன்னார்கள், சொத்துக்கள் பங்கு போடப்படாத நிலையும், போர் செல்வத்தின் மூலம் நீங்கள் கனிமத்து பொருட்கள் அதன் மூலம் மகிழ்ச்சி அடையாத நிலையும் வராத வரையில் மறுமை நாள் ஏற்படாது. சொத்துக்களை பங்கு போடாத நிலை என்ன தெரியுங்களா? பிராபத்தி கோடிக்கணக்கில் இருக்கும். ஆனா அதை விட உலகத்தில் மிகப்பெரிய பித்னாக்களும் கவலைகளும் மோசமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு வார்த்தையை சொல்கிறார்கள். தஜ்ஜாலுடைய பித்னா அவருடைய இறுதி காலகட்டத்தில் மக்கள் கொல்லப்படும் பொழுது அவனை பின்தொடர்ந்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லும் பொழுது, கொலை செய்யப்படும் பொழுது அந்த நிகழ்வு என்பது எப்படி இருக்கும் தெரியுமா? பூமியிலே ஒரு மனிதனுடைய கால் இரத்தக்கரை இல்லாமல் நடக்க முடியாது. அவ்வளவு உடல்கள் பூமியிலே கிடக்கும். அதை பறவைகளும் மிருகங்களும் வந்து தின்பதற்கு கூட்டம் கூட்டமாக வரும். மனிதர்கள் குறைந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை, இந்த நிலை ஏற்படும் பொழுது எவனாவது என் சொந்த என் பிள்ளைக்கு எழுதியிருக்கிறேன், என் மருமகனுக்கு எழுதியிருக்கிறேன், பாப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நேர்மையாக இதை அவர்களுக்கு நான் பத்திரம் செய்து கொடுத்து நான் யோசிப்பானா? சொத்தை பற்றி யாராவது பூமியே ரத்தமாகவும் உடல்களாகவும் கிடைக்கும் பொழுது சொத்தை எவனாவது யோசிப்பானா? அந்த நாள் வராத வரையில் ஏற்படாது என்று சொல்கிறேன். உடனே ஷாம் நாட்டு திசையை நோக்கி சைகை செய்து இஸ்லாமியர்களை தாக்குவதற்காக எதிரிகள் படையொன்று திரளும், அவர்களை எதிர்கொள்வதற்கு முஸ்லிம்களும் திரள்வார்கள் என்று கூறினார்கள். உடனே நான் ரோம் இத்தாலியை பற்றி சொல்கிறீர்களா என கேட்டேன். அதற்கு அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். அவர்கள் தான் என்ன சொன்னார்கள்? அந்த போரின் போது கடுமையாக பலப்பிரயோகம் நடக்கும், கடுமையாக சண்டை நடக்கும். அப்போது முஸ்லிம்கள் முதலில் ஒரு படை அனுப்புவார்கள், தோற்று வருவார்கள். இரண்டாவதாக ஒரு படை அனுப்பப்படும், அவர்கள் தோற்று வருவார்கள். மூன்றாவதாக ஒரு படை அனுப்பப்படும், அவர்கள் தோற்று வருவார்கள். வெற்றி கிட்டாமல் அவர்கள் திரும்புவார்கள். அப்ப முதலில் அணியினர் அழிந்து விடுவார்கள், இரண்டாம் அணியினர் அழிந்து விடுவார்கள், மூன்றாம் அணியினர் அழிந்து விடுவார்கள். எஞ்சி இருப்பவர்கள் நான்காம் அணியினர், நான்காம் நாளாகும் முஸ்லிம் படைகளில் எஞ்சி இருப்பவர்கள் எதிரிகளை நோக்கி அந்த கடைசி படையில் அவர்கள் செல்வார்கள். அப்போது அவர்களுக்கு அல்லாஹ் தோல்வியை தருவான். இருந்தாலும் அவர்கள் ஏராளமான பேரை இந்த உலகத்தில் தஜ்ஜாலோடு கூட இருக்கக்கூடியவர்களை கொண்டிருப்பார்கள். அதை போன்ற ஒரு உயிரிழப்பை உலகம் கண்டிருக்காது. எந்த அளவுக்கு என்றால் அவர்களை சுற்றி பறவைகள் பறக்கும், அவர்களை சுற்றி மிருகங்கள் ஒன்று திரண்டு வரும். அந்த அளவுக்கு பெரிய பரப்பளவில் உலகம் முழுவதும் பூமியில் சடலங்களாக இரத்தங்களாக கிடக்கும். எப்படி இருக்கும் தெரியுமா? 100 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தில் ஒரு ஊரில் ஒரே ஒருவர் மாத்திரம் தான் உயிரோடு இருப்பார். 100 பேர் கொண்ட ஒரு ஊரில், 1000 பேர் கொண்ட ஊரில் 10 பேர் இருக்கும். எல்லாம் சடலமாக வேதமை சொந்த பங்கிடுவ நல்லது இருக்கிறத பேசும். இந்த நாள் வராத வரையில் மறுமை நாள் என்பது ஏற்படாது. எனவே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே,
விடுவான், இரண்டாக அவன் வெட்டி போடுவான், குறுக்கு நடப்பான், மீண்டும் மனிதனை எழுந்துவாய் என சொல்வான், அவன் எழுந்து வருவான். இதையெல்லாம் பார்த்து பெண்கள் ஆண்கள் அவன் தான் இறைவன் பின்னால் சொல்வார். ஆனால் அதை தாண்டி அவனுக்கு இன்னொரு முறை செய்ய முடியும். மழையை பொழிய என்று சொல்வான், மழை பொய்யும். வறண்ட பூமியை இது உழைக்கவே உழைக்காது என விரிசல் விட்டு கிடக்கின்ற வெடுப்பு விட்டு கிடக்கின்ற பூமியை நீ போற்றுங்கள் விளைச்சலை நீ விளைத்து பூமியை வெளிப்படுத்தி என சொல்வான். அது வெளிப்படும். நிறைய விஷயங்களுக்கு அது அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற சில அற்புதம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை என்று சொன்னால், நாம் இப்போது பார்க்கின்ற இந்த உலக செட்டப் இதெல்லாம் நிரந்தரம். எதற்காக ஓடுறீங்களோ, எதற்காக உழைக்கிறீர்களோ, எதை வாங்க வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ, எதை அடைய வேண்டும் என நீங்கள் துடிக்கின்றீர்களோ, இது எல்லாம் அஸ்தமனமாய் முடிந்துவிடும். இறுதியில் நாம் எங்கே இருக்க போகிறோம்? ரப்பனுடைய சன்னிதானத்தில் அவருடைய உதவியில் தான் நாம் எழுப்பப்படுவோம். எனவே இந்த நாளுக்குத்தான் பயந்து இந்த உலகத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதை தவிர உலகம் நிரந்தரமானது என்று அதன் பின்னால் சென்று நம்முடைய மார்க்கத்தை இழந்து நாளை மறுமையை நஷ்டவாளிகளாக ஆகிவிடக்கூடாது என்பதை மனதில் நிறுத்தி இப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கைகள் எல்லாம் கவனமாக நாம் கேட்டு அதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிய வாழ்க்கை